முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி தேடி வர்றேன். ஆனால் நீ என்னை வணங்குற, என் மேலே பக்தி செலுத்துகிற, எல்லாம் சரி. ஆனால் பல சமயங்களில் நான் உன்கிட்ட பேச வந்தேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எதையாவது உனக்கு சொல்ல தான் வருவேன். உன் மனசையும் உன் வாழ்க்கை சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் உனக்கு வழிகாட்ட தான் உன்னை தேடி வந்திருக்கேன்னு புரியாமல் நீ ஒவ்வொரு முறையும் என்னை தாண்டி போய்கிட்டே இருக்க. இப்போதாவது என் வார்த்தைகளை கேட்க வந்தியே, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம். நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேட்டினா உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக புரிய வரும். முழுவதுமாக கேட்டு முடிஞ்சினா கண்டிப்பாக உனக்கு முக்தி கிடைக்கும். நிச்சயமா திருச்செந்தூருக்கு உன்னை கூப்பிட்டு வச்சு உன்னை ஆசீர்வதித்து அழகான வெற்றியை உன் கைகளில் தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தனிமையில் இருக்கும்போது பல சமயங்களில் ரொம்ப மன வருத்தப்படுறதையும் வேதனைப்படுறதையும் நான் பார்க்குறேன். எப்போதுமே உன் உள்ளத்தோடு நான் நேரடி தொடர்பில் இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம். நீ மனசில் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதே அது நேரடியாக எனக்கு வந்துவிடும் என் செல்வமே. இப்போ நீ என்ன நினைக்கிற நான் சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து உடம்பும் மனசும் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்க. கொஞ்சமாவது ஓய்வெடுக்க முடியுமா? கொஞ்சமாவது வாழ்க்கையில் மாற்றம் வருமா, முன்னேற்றம் வருமானு இப்போ நீ யோசிக்கிற. ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே மாறாமல் தினமும் அதே போல் சாப்பிட்றோம், ஓடுறோம், வேலை செய்கிறோம், தூங்குறோன்னு உன் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறதல்லவா? கவலைப்படாதே. உன் மனச்சோர்வு அகன்று மனசில் சந்தோஷம் வரணும்னா என் நாமத்தை சொல்லிக்கிட்டே எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. வெகு சீக்கிரம் உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். உன் மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து உன் உடலுக்கும் உற்சாகத்தை தர நான் வந்து விட்டேன். உன் மனச்சோர்வையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு தேவையான சக்திகளை கொடுக்க போகிறேன். நீ எப்போவுமே உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வெடுக்க தயாராகு. சும்மா கடமையை செஞ்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம கடமையை செய்கிறதோட உன் வேலையை முடிச்சுக்கோ. நீ கவலைப்படுறதால எதுவும் நடக்க போகிறதில்லைன்னு உனக்கே தெரியும் தானே. இப்போது உனக்கு இருக்கும் தர்ம சங்கடமான பிரச்சனைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் அனைத்தையும் விலக்கி வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை நான் தரப்போகிறேன். வெகு விரைவில் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிற. இப்போது நான் உனக்கு செய்ய போகிற அற்புதங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி காட்டும். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ அழகான, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான வாழ்வை பெறப்போகிறாய். என் வார்த்தைகளை நீ எப்போதும் உன் செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் இளைப்பாரு, கொஞ்சம் ஓய்வெடு. உழைப்பு உனக்கு களைப்பை கொடுக்கும் போதெல்லாம் இந்த உழைப்பு தந்த உற்சாகத்தோடு நீ அனுபவித்தாயல்லவா? எவ்வளவு குலைச்சி போனாலும் ஒவ்வொரு வேலையையும் நீ பிடிச்சு செய்யும்போது, மனசார ஈடுபாடோடு செய்யும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தியே தீரும். நீ எப்போதும் என்ன நடந்தாலும் உற்சாகத்தோடு இருப்பாய் என எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு அந்த உற்சாகம்தான் உன்னை உயர்த்தி தள்ளக்கூடிய அற்புத சக்தியாக இருக்க போது. ஒரு முடிவோ அல்லது முடிவை நோக்கிய ஆரம்பமோ உன் வாழ்வில் வரப்போகுது. என்ன முடிவு, என்ன ஆரம்பம்னு யோசிக்கிறியா? உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவும் உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமும் வரப்போகுதுங்கிறத தான் அப்படி சொன்னேன். அப்படி உன் மனம் ஆனந்தமாகவும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்னு சொன்னதை இப்போது செஞ்சு காட்ட தயாராக வந்துட்டேன் என் செல்வமே. இனி உன் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு நன்மையாகவே நடக்க போகுது. நீ நினச்சது எதுவுமே சரியாக நடக்கலைன்னு இத்தனை நாளாக சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இப்போது அதை சரியாக நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் உனக்கு துணையாக வந்திருக்கேன். யாராவது ஒருத்தர் அவ்வப்போது உன்னால் அது முடியாது, நீ தப்பு பண்ணிட்டா அது உனக்கு கிடைக்காது, இது உனக்கு நடக்காதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கலாம். உன் எதிர்காலத்தில் நீ எப்படி வாழ போறியோ, என்ன செய்ய போறியோ, எப்படி வாழ்க்கையை சமாளிக்க போறியோன்னு கூட யாராவது உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் பாதிப்புக்கு உள்ளாகாதே. உன் உள் மனசுக்கு நல்லா தெரியும் அல்லவா? என் துணை உனக்கு இருக்கும்போது எதுவுமே உனக்கு தப்பாக நேராதுன்னு. என்ன நடந்தாலும்
அதை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க விரும்புகிறாங்க, அடுத்தவங்க கட்டாயத்தின் பேரில் நீ எதையும் செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும்போது உனக்கு பிடிச்சது போல் நீ எல்லாத்தையும் செய்யத்தான் வேண்டும். அடுத்தவங்களுக்கு பிடிக்குது, அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது யார் உனக்கு துணையா இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போது இன்பமயமாய் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நீ வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. உனக்கு என்ன வேணும்னு கேட்டியோ, எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். ஆனால் எதுவுமே தானாக வந்துடும்னு மனக்கணக்கு போடாதே. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைவதற்கான முழு முயற்சியையும் நீ தான் செய்யணும். உன் உயிருக்கு மேலாக நீ என்னை நேசிக்கிறான்னு எனக்கு தெரியும். நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனசை குளிர வச்சிருச்சு. அதனால தான் என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிடக்கூடாதுன்னு உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். ஆனால் அது புரியாமல் நீ என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருக்க. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நிம்மதியை தரப்போகிறேன். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரே சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் குழப்பமுமாகவே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றி உன் குடும்பத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கலைனாலும் உன் அப்பன் முருகன் நன்கு புரிந்தவனாகவே இருக்கிறேன். கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கும் உன்னை பற்றிய புரிதலை உண்டாக்குறேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய் இனிமே உனக்கு நல்லதே நடக்கும். உன் கூட இருக்கிறவங்களே உன்னை ஏமாத்தினதும், உனக்கு துரோகம் செஞ்சதும், உன்னை திட்டுனதும், உனக்கு பின்னால் புறமுதுகளை ஒட்டி பேசினதும், உன்னை பழிக்கு பழி வாங்குறதும் எல்லாம் நான் அறிவேன். ஒவ்வொருத்தரும் உன்கிட்ட ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறாங்களேன்னு யோசிக்காத. அன்பாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஆத்திரத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அப்புறம் உன் முகத்துக்கு முன்னால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரி பேசுகிறாங்களேன்னு நீ யோசிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் முகத்துக்கு முன்னால் ஒரு முகமுடியும், மனிதனுக்கு பின்னால் வேறு முகமுடியும் போட்டவர்களாக ரெண்டு விதமாய் பேசக்கூடிய ஆட்களாகத்தான் இருக்காங்க. நீ பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு சாதகமாக பேசுகிறவங்க நீ போனதுக்கப்புறம் உனக்கு எதிராக பேச தான் செய்வாங்க. இந்த உலகமே அப்படிப்பட்ட காரியக்கார சுயநல உலகமாகத்தான் இருக்குது. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகாதே. மனிதர்களின் மீது அதிக அன்பும் பற்றும் வச்சுக்கிட்டு அப்புறம் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே உன் மனதிற்கு அமைதி கிடைத்துவிடும். நிம்மதியையும் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்காக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது போல உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன். அதனால் உன் எண்ணத்தை மட்டும் நல்லா தூய்மையானதா, உயர்வானதா, அழகானதா, நேர்மறையானதாக மாற்றி வச்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு உன் மனசில் நேர்மறையாக யோசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் மனசுக்குள்ளே புகுந்தாலும், உன்னை பயமுறுத்தினாலும், ஆட்டி படைத்தாலும் அந்த எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் உன்னை தாக்காம நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் செல்வமே. யார் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சியோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் நல்ல மனசுக்காக உனக்கும் நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன். உன் திறமையை உணர்ந்து உன்னை ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்வில் மென்மேலும் பெருகுவார்கள். கண்டிப்பாக உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லதையே செஞ்சு தருவேன். எல்லாம் இழந்த பின்னும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு இதுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். உன்னை காப்பாற்றி உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் வர்ற பலனாக பதிலாக வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை இழந்து விட வேண்டாம். உன் உறவுகளும் சொந்தக்காரர்களும் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ எதுக்கையும் கண்டு மனக்கலக்கம் கொள்ள வேண்டாம். உன்னுடைய வலிமை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ நம்பிய உறவுகளும் நீ நம்பி பழகிய நட்புகளும் கூட உன்னை நிராகரித்து உனக்கு அவமானத்தை கொடுத்தாலும் நீ எதையுமே பெருசாக எடுத்துக்காத. உன் கர்ம வினை அப்படி உன்னை பாடாப்படுத்துது, அவங்க மூலமாக உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் தலைவிதி உன் கர்ம வினை தான் அவர்கள் மூலமாக உனக்கான தண்டனையை கொடுக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் கவலைப்படாமல் நீ எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நீ நல்லது செய்யும்போது அதற்குரிய புண்ணியம்
உன்னை காப்பாற்றும் என்பதை புரிந்து நடந்து கொள். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கதான் போகுது. உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு. என் தரிசனத்தை உனக்கு கொடுத்த நானே உன்னை ஆசீர்வதிச்சு என் அருளையும் உனக்கு முழுவதுமாக கொடுப்பேன். இனிமே உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன் செல்வமே. நீயே உன்னை விட்டு விலகி போனாலும், அதாவது நீயே உன் மேல நம்பிக்கை இழந்தாலும், உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். நீ எப்போதும் என் மேல நம்பிக்கையோடும் உன் மீது தன்னம்பிக்கையோடும் இரு. என் கருணை உனக்கு வழிகாட்டும். கண்டிப்பா உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். எந்த அளவுக்கு நீ கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் உயர்வு வந்து சேரும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டி அந்த முடிவை உனக்கு சுபமாக சாதகமாக மாற்றி காட்டுவேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. கடனோ கஷ்டமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் உனக்காக அதை தீர்த்து வைக்க நான் வருவேன்றதை நம்பு. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன். கோபம் வரக்கூடாது. கோபப்பட்டாலும் நீ பேசுகிறேன்னு கண்ணீர் வரக்கூடாது. நீ கோபப்பட்டு கத்தி பேசுகிறேன் சண்டை போடுறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கலங்குவதை என்னால் பார்க்க முடியலை என் செல்வமே. இனிமே நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இனிமே எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களே நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். நீ எப்போதும் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குற, மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற. அதே போல மற்றவங்க உனக்கு அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்றதையும் நீ கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு 1000 வேலை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த 1000ல் ஒன்றாகவோ இல்லது 1001ஆகவோ 1000க்குள்ள ஒன்றாகவாவது என்னை நினைச்சுக்கிட்டு எனக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நான் சொல்வதை கேட்பதின் மூலமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போய் உனக்கான நிம்மதிகள் உண்டாகும். கஷ்டமே தெரியாம உன்னை சந்தோஷமா சுகமா வளர்த்து ஆளாக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா எதிர்காலம் உனக்கு அப்படி பிரச்சனைகளை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் இப்போதே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன்.